பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா, நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா. வணக்கம் பச்சை தமிழ நேயர்களே, இன்றைக்கு நம்முடைய சிறப்பு நேர்காணலுக்கு உலக சிலம்ப ஆசான்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஒருங்கிணைந்த சங்கத்துடைய செயலாளர் கலை முதுமணி முருகக்கணி ஆசான் நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருக்கிறார்கள். வாருங்கள், அவரை சந்திப்போம். வணக்கம் ஆசான். வணக்கம். வணக்கம். பச்சை தமிழன் சேனலுக்கு சிலம்ப ஆசான்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சிலம்பத்தினுடைய ஒவ்வொரு காலகட்டத்தையும் மிக சிறப்பாக எடுத்து கூறி ஏதாவது நம்முடைய கோரிக்கைகளை வலியுறுத்த வேண்டும் என்றால் கூட பச்சை தமிழ்ல ஒரு பேட்டி மாதிரி சொல்லுங்க ஆசான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லாருடைய மனதிலும் பச்சை தமிழன் போய் சேர்ந்திருக்கிறது. நன்றி. இப்ப நீங்க சிலம்பத்துல சிலம்பம் தமிழ்நாட்டுடைய பாரம்பரிய விளையாட்டு. இந்த விளையாட்டு அழிஞ்சு விடக்கூடாது என்பதற்காக அதுல இருக்கிற சில பிரச்சனைகள்ல ஏற்கனவே தமிழ்நாடு சிலம்பாட்ட கழகம் ஒரு அமைப்பு இருந்துச்சு. அந்த அமைப்பு இப்போ அது ரெண்டா உடஞ்சி எங்க போயிட்டு தெரியல, அமைப்பு இல்லை. இப்ப நான் சிலம்பாட்டத்துக்கு ஒரு தலைமை இது மாதிரி இருந்து வச்சிருந்தாங்க. அவங்ககிட்டயும் நீங்க நிறைய கோரிக்கைகள் கொடுத்தீங்க, எதுவுமே காதுல ஏத்துக்கல அவங்க. அடுத்தது திராவிட மாடல் ஆட்சியில விளையாட்டுத்துறை அமைச்சர் துணை முதல்வர் உதயநிதி சந்திச்சு நீங்க உங்களுடைய கோரிக்கைகள்லாம் கொடுத்தீங்க சென்ற ஆட்சியில. அதுவும் கிடப்பில போட்டாச்சு, எதுவும் நடக்கல. இப்ப விஜய் மாடல் ஆட்சி நடந்துட்டு இருக்கு. அதுக்கு விளையாட்டுத்துறை அமைச்சராக ஆதவ் அர்ஜுனாவை பொறுப்பேற்று இருக்காங்க. அவங்க விளையாட்டுத்துறையில ரொம்ப ஆர்வம் வைக்கக்கூடிய ஆளு. ஏன்னா ஒலிம்பிக் சங்கத்துடைய செயலாளர் இருக்கிறாங்க, தமிழ்நாடு ஒலிம்பிக். ஆமா, இருக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன். அவங்கள சந்திச்சு உங்களுடைய கோரிக்கைகளை கொடுத்துருக்கீங்களா, இல்ல கொடுக்க போறீங்களா? என்ன முடிவில் இருக்கீங்க? தமிழ்நாடு அரசாங்கம், புதிய அரசாங்கம் உருவாகி முதல்வர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களுடைய ஆட்சி தொடங்கி ஒரு 40 நாள் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். மிக சிறப்பான ஒரு ஆட்சியை தருவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதே நேரத்திலே விளையாட்டுத்துறை சம்பந்தமாக ஒரு அமைச்சர் மரியாதைக்குரிய ஆதவ் அர்ஜுனா அவர் நீங்கள் சொன்னதை போல விளையாட்டிலே சிறந்த ஒரு வீரர். அதே நேரத்திலே தமிழ்நாடு ஒலிம்பிக் கமிட்டியினுடைய செயலாளர். ஆகவே அவரை சந்தித்து நம்முடைய சிலம்பத்தினுடைய வளர்ச்சிக்கு என்ன செய்ய வேண்டும், அது 2019 அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டது தமிழ்நாடு சிலம்பாட்ட கழகத்திலிருந்து. அதன் பிறகு பல்வேறு அமைப்புகள் உருவாகி பல்வேறு போட்டி நடத்தினார்கள். அங்கீகாரம் எந்த அமைப்புக்கும் தரவில்லை இன்று வரை. ஆகவே அதை அரசாங்கம் கையில் எடுக்க வேண்டும். விளையாட்டு வளர்ச்சி வாரியம் என்று சிலம்பத்திற்கு அமைக்க வேண்டும் என்றெல்லாம் கோரிக்கை வைத்து கடந்த ஆட்சியிலே அமைச்சரிடம் கொடுத்தோம். அப்புறம் வள்ளுவர் கோட்டத்திலே ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் செய்தோம். வடசென்னையிலே ஒரு மாரத்தான் ஒன்று செய்து அவர்களுடைய நினைவுக்கு வரும்படியெல்லாம் பல கவனத்தை ஈர்ப்பதற்காக பல அதை செஞ்சோம். ஆனால் உலக சிலம்ப ஆசான்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஒருங்கிணைந்த சங்கத்தினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய என்ஆர் தனபாலன் அவர்கள்தான் அரசாங்கத்தை எப்படி அணுக வேண்டும் என்கின்ற முறையிலே இந்த சங்கத்தின் மூலமாக கோரிக்கை கொடுக்கவோ கவன ஈர்ப்பு, நாங்கள் கூட கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணலாம், தமிழ்நாடு முழுக்கெல்லாம் பண்ணலாம்னு சொன்னோம். அவங்க தான் இல்லை, கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமாக பண்ணுங்க, அவங்க கவனத்தை ஈர்க்கணுன்ற மாதிரி சொன்னாங்க. அதுபடி செஞ்சோம். இன்றைக்கும் ஆதவ் அர்ஜுனா அவர்களை சந்தித்து நம்முடைய கோரிக்கைகளை வழங்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லியிருந்தார்கள். ஒரு 12 வகையான கோரிக்கைகளை நாங்கள் தயார் செய்தோம். அதிலே குறிப்பாக சிலம்ப விளையாட்டு வளர்ச்சி வாரியம் அமைக்க வேண்டும். 2வது சிறந்த ஆசான்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை போன தடவை நான் சொல்லியிருப்பேன், அதை வயசான ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். 2வது சிலம்ப விதிமுறைகள். இப்போ 2019 தமிழ்நாடு சிலம்பாட்ட கழக அங்கீகாரம் ரத்து பண்ண உடனே அதிலிருந்து வெளிவந்தவர்கள் பல்வேறு அமைப்புகளை உருவாக்கி பல்வேறு விதிமுறைகளை உருவாக்கி இப்ப ஏகப்பட்ட விதிமுறைகள் மாறி 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 போட்டி நடக்குது. ஒரே விதிமுறைகள் இல்லாமல் இப்போ வேற எப்படி நடத்தினாலும் சிலம்பத்திற்கு சிரமம் உண்டாகக்கூடிய அளவிற்கு போட்டிகள் இருக்கிறது. இதை பார்த்த சில சிறு சிறு ஆசான்கள், அதாவது இளந்தளிர்கள் என்ன பண்றாங்கன்னா, நேரடி போட்டி வைக்கிறது இல்லை. ஒத்த கம்பு சுத்து, ரத்த கம்பு சுத்து, மான் கம்பு, வேல் கம்பை சுத்தி சுத்தி எல்லாருக்கும் பரிசு கொடுக்கறது, எல்லாருக்கும் ஒரு கப்பை கொடுக்கறது, சர்டிஃபிகேட் கொடுக்கறது, இப்படி கொண்டு போயிட்டாங்க. 1000 ரூபாய் வாங்குறாங்கன்னா 200 ரூபாய் கொடுத்தாங்கன்னா எல்லாம் ஒரு சந்தோஷப்படுற மாதிரி ஆயிருக்குள்ளே இதனால எந்த பிரயோஜனமும் இல்லை.
அதாவது தற்காப்பு கலைகளில் மூத்த கலை தாய் கலை சிரமம் சொல்லிட்டு இது விளையாடாம நேரடி போட்டியே இல்லாம கொண்டு போற அளவுக்கு போயிடுச்சு இப்ப இந்த இடைப்பட்ட காலத்தில். ஆகவே அதாவது முதல்ல 1980 முதல் 2019 வரை தமிழ்நாடு சிலம்பாட்ட கழகம் முத்துராமலிங்கம் ஐயா அவர்கள் இருந்த காலத்திலும் அதன் பிறகு ஒரு IAS அதிகாரி இருந்தார்கள் அவர்கள் இருக்கிற காலத்திலையும் விதிமுறைகளை எப்படி செய்ய வேண்டும். இப்ப 14 to 17 வயதிலே எடைப்பிரிவு பிரிப்போம். எடைப்பிரிவு பிரிச்சு அதுல 60 கிலோ 60 கிலோ பிள்ளைங்களா விளையாடணும். 60 to 65 இப்பெல்லாம் விளையாடணும். இப்ப எடைப்பிரிவுகளே இல்லாத அளவுக்கு இப்ப அந்த வயசுல விளையாடு. அதுல முதல்வர் கோப்பையில ஒண்ணுமே கிடையாது. முதல்வர் கோப்பையில அந்த ஆன்லைன்ல புக் பண்ணிட வேண்டியது எல்லாமே 30 கிலோ விளையாடுறான் 80 கிலோ விளையாடுறான் ஒரே விளையாட்டாவை போட்டு. அதாவது ரொம்ப கடந்த ஆட்சியில நடந்த அந்த முதல்வர் விளையாட்டு கோப்பை வந்து ஏதோ சும்மா ஒரு கண்குடைப்புக்கு நடத்தணும் மாதிரி நடத்திட்டு போயிட்டாங்க. ஆமா 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 கண்டிப்பா. முதல்வர் விளையாட்டுல சிலம்பம் இல்லைன்னு நாங்க சொன்னோம். சிலம்பத்தை வைக்கிறவங்க வச்சுட்டு அது எதுக்குமே உபயோகப்படாத ஒரு போட்டியாக நடந்தது. அதனால வந்து அதுலயும் வந்து கூடிய விதிமுறைக்குட்பட்ட விளையாட்டாக இதை சீர்திருத்தி இந்த விளையாட்டு வீரராக இருக்கின்ற விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் நிச்சயமாக அதற்கு ஒரு வழி காட்டுவார் என்று நாங்கள் நம்பிதான் நான் 2 முறை தலைமைச் செயலகம் போயிட்டு மனுக்களை ரெடி பண்ணி கொண்டு போய் கொடுக்கறதுக்கு போனோம். அங்க இருக்கிற உதவியாளர்கள் அவருடைய செக்ரட்டரிஸ் எல்லாம் நீங்க நேரில் சொல்லுங்க சார், நாங்க எங்களுக்கு கொடுங்க, உலக சிலம்ப ஆசான்கள் ஒருங்கிணைந்த சங்கம் வந்து எங்களுக்கு அந்த பவரை கொடுங்க நாங்க பண்றோம்னு கேட்கறதுக்காக போல. ஏற்கனவே ஒரு 15 அமைப்புகள் போயிருக்கான். அங்க போய் விசாரிக்கும் போது எங்களுக்கு கொடுங்க நாங்க பண்றோம்னு போய் கேட்டிருக்காங்க. என்னங்க இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க, 15 பேர் வந்திருக்காங்க இது வரைக்கும் அப்படின்னு அமைச்சர் சொன்னதாக எனக்கு ஒரு தகவல். நீங்க லேட்டா போயிருக்கீங்க. நாங்க 18வது ஆளா போயிருப்போம் நினைக்கிறேன். நாங்க எங்களுக்கு கொடுக்கணும் கேட்கல. இப்ப கூட என்ன அந்த அமைப்புகள் ஏறக்குறைய 20-30 அமைப்புகள் இருக்காங்க தனியா பிரிஞ்சு தனித்தனியா ஆளாளுக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்க ஆளாளுக்கு பண்றாங்க. எல்லாரும் ஒருங்கிணைச்சு நம்முடைய உலக சிலம்ப ஆசான்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஒருங்கிணைந்த சங்கத்தினுடைய தலைவர் அவர்கள் NR தனபாலன் அவர்கள் அழைத்தால் அந்த 20-30 அமைப்புகள் வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அவர் பின்னால் நாங்க வரோம். அது பின்னால போயிட்டு அரசாங்கம் என்ன சொல்கிறதோ கொஞ்ச நாள் வளர்ச்சி வாரி வைப்போம், ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நீங்க எல்லாம் ஒண்ணு செய்யுங்க. அப்ப நல்லா செய்யறாங்க இந்த அமைப்பு இவங்க தலைவர் செக்ரட்டரி இவங்க பின்னால் நீங்க செயல்படுங்க. இதை வந்து எதிர்த்து யாரு அப்ஜெக்ஷன் பண்ணாலும் அது செல்லுபடி ஆகாது, கோர்ட்டுக்கு பண்ண முடியாதுன்ற மாதிரி நம்ம ஆர்டர் கொடுக்கலான்ற மாதிரிலாம் பேச்சுவார்த்தை நடக்குது, விரைவில் நடக்குது. 2வது வந்து முதல்வர் அவர்கள் கலைத்துறையில் இருந்தவர், சண்டையில ஒரு சிறப்பான முறையில சண்டை காட்சிகள் நடிக்கக்கூடிய ஒரு நடிகராக இருந்து இன்றைக்கு முதல்வராக இருக்கார். குறிப்பாக என்னுடைய மகன் ரத்னகுமாருக்கெல்லாம் ரொம்ப பழக்க அண்ணா விஜய் அண்ணான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியவர். விரைவில் என்னுடைய மகன் மூலமாக அவரை கேட்டா வெளியூர்ல இருக்காரு எங்க மகன் வந்தார்னா இந்த கோரிக்கை முதல்வரிடமே கொடுத்து சிலம்பத்திற்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய ஆசை. எனக்கெல்லாம் இப்போ வயசாகி போச்சு, நிறைய வீரர்கள் உருவாயிட்டாங்க. இப்ப சிலம்பத்துல எல்லா கிரவுண்ட்லயும் நீங்க ஏற்கனவே பழைய பேர்ல சொல்லிடுறோம். நம்ம கிரவுண்ட்ல கிரிக்கெட் விளையாண்டவங்க கராத்தே போறவங்க எல்லாம் சிலம்பம் செய்யறாங்க, அதனுடைய பலன் கிடைக்கணும். 2வது இன்னொரு முக்கியமான பேட்டியில சொல்லலாம்னு இருக்கேன். 6வது 7வது 8வது படிக்கிறவங்க LKG வெளிநாட்டில் வென்றார்கள், அமெரிக்கா போயிட்டு வந்தாங்க எங்க காட்டுறாங்க, சிலம்ப ஏர்போர்ட்ல காட்டுற மாதிரி எல்லாமே 10 வயசு 8 வயசு பசங்க நிப்பாட்டிட்டு அது போட்டு போய் காட்டுற ஒரு நல்லாதான் இருக்கு வைங்க. ஆனால் இந்த அரசாங்க பலன் கிடைக்கணும்னா 9வது 10வது 11வது 12வது 4 வருஷம் 9th 10th +1 +2ல அவங்க ஸ்டேட்ல நேஷனல்ல இன்டர்நேஷனல் வின் பண்ணாங்கன்னா தான் மேல் படிப்புக்கு அரசாங்க வேலைக்கு உதவும்னு எல்லா விளையாட்டுல அப்படிதான் வரும். இதுல 5வது படிக்கிற ஆளுக்கு ஃபார்ம் 1 ஃபார்ம் 2 என்ன அது மாதிரி கொடுத்தோம்னா காலேஜுக்கு போகலாம். 5வது படிக்கிற ஆள் ஃபார்ம் 1 வச்சு 12வது படிக்கும் 7 வருஷம் ஆயிரும். அந்த ஃபார்ம் வச்சு என்ன பண்ண முடியும்? அதை வச்சு ஏமாற்றுகள் நிறைய நடக்குது. அதனால வந்து 9, 10, 11 பலன் அது அரசாங்கம் பக்காவா சொல்லி அதுக்கு மேல விளையாட்டோம். இந்த மாடலேஷன் அவங்களுக்கு சொல்லலாம், அது உண்டான பிரைஸ் கொடுக்கலாம். அந்த பலன் உண்டு. தொடர்ந்து 4 முறை கோல்டு அடிச்சாங்கன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அவங்கள ஸ்போர்ட்ஸ்ல முதல்ல. 2வது ஸ்போர்ட்ஸ் கோட்டா வருது அப்படின்னா எந்த காலேஜ்லயும் சரி சிலம்பத்துல கோல்டு மெடல் நேஷனல்ல அப்படின்னா காமிச்சாலே சிலம்பமா முதல்ல வாங்க அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு மரியாதை தமிழ்நாட்டில், மற்ற நாட்டில் தமிழ்நாட்டில் அது வரணும்னு விரும்புறோம். தமிழகத்துடைய பாரம்பரிய விளையாட்டு தானே. அதுல HGF ஸ்கூல் கேம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அதுல இருந்தது. இந்த வருஷம் இருக்கா தெரியல, ஏற்கனவே எடுத்துட்டாங்க. அதுல அந்த பவர் உண்டு ஒரு சர்டிபிகேட் வேல்யூவேஷன். அதே மாதிரி கேலோ இந்தியா
நான் எப்போ சொல்லியிருக்கேன், 2019 நரேந்திர மோடிஜி பிரதமரா வந்து அந்த காலத்துல அது உடனே தமிழ்நாடு விளையாட்டு இது வைங்கன்னு வச்சு சொல்லிவிட்டு இன்னைக்கு வரைக்கும் அது டோர்னமெண்ட் நடக்கல, மேட்சே நடக்கல. 2026 கேலோ இந்தியால சிலம்பம் மேட்ச் நடக்கல. ஓரளவுக்கு பார்ப்பாங்க, இத்தனை வருஷம் ஆச்சு இது மேட்சே நடக்கல, இது எதுக்கு எடுத்துட்டானுங்க. அதுக்கப்புறம் நம்ம சோழர் பரம்பரை பாண்டியன் பரம்பரை விடக்கூடாது போராட்டம் பண்ணணும், அதுக்கப்புறம் துடிக்கிறது தப்பு. இதை கொண்டு வர்றதுக்கு அரசாங்கத்தை அன்னைக்கு அரசாங்கம் மூலமா எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு அறிக்கை விட்டு, இது எல்லா மாநிலத்திலேயும் சிரமம் இருக்கு, அறிக்கை விட்டு அதை கொண்டு வந்தாங்கன்னா நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வரலாறை இந்த சிலம்பம் படைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அது நிச்சயமாக இந்த புதிய அரசாங்கம் அதை செய்வார்கள் என்று நினைக்கிறோம். அவர்களை அணுகி அவர்களிடம் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்தியா முழுக்க தமிழ்நாட்டில் விதிமுறை பக்காவா வரணும், பக்காவா விளையாடணும். இதை பார்த்து எல்லா மாநிலங்கள்லையும் விளையாடுற அளவுக்கு நம்ம கொண்டு போயிட்டு அதர் கண்ட்ரி வெளிநாடுக்கு போற மாதிரி ஒரு வாய்ப்பு உருவாக்கணும் அப்படின்றது அசைக்க முடியாத நம்பிக்கை. அதுக்காக தீவிரமாக நாங்கள் முயற்சி செய்து வருகிறோம். அதுக்குண்டான கடிதங்கள்லாம் ரெடி பண்ணி அதனுடைய இதெல்லாமே வச்சிருக்கோம். ரெண்டாவது, இப்ப இந்த இளைஞர்கள் தீய பழக்கம் போதை பழக்கத்துக்கு அடிமை வராங்க இளைஞர்கள். அதான் நான் கேட்கணும்னு நினைச்சேன். அதாவது கடந்த ஆட்சியிலே வந்து பாத்தீங்கன்னா அந்த பாலியல் வன்கொடுமை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, முதியவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இதெல்லாம் கூட்டி கழிச்சு எல்லாம் என்னன்னு பார்த்தா கடைசியில பார்த்தா போதையில வந்து நிக்குது. போதை ஒண்ணு டாஸ்மார்க், ரெண்டாவது கஞ்சா, அப்புறம் வந்து இந்த போதை ஊசிகள், போதை மாத்திரைகள், போதை ஸ்டாம்ப்லாம் சொல்றாங்க. இப்ப இருக்கிற காலகட்டங்கள்ல வந்து இதெல்லாம் திராவிட ஆட்சியில வந்து எங்க பார்த்தாலும் சர்வசாதாரணமா இருந்துச்சு. இப்ப விஜய் மாடல் ஆட்சியில வந்து அவரு நீங்க சொன்ன மாதிரி பதவி ஏற்று ஒரு 40 நாள் ஆகுது. இப்ப அதனுடைய கட்டுப்பாடுகள் இப்ப எப்படி இருக்கு? அதற்குண்டான முயற்சிகள் அரசாங்கம் எடுத்துட்டு இருக்காங்க. அது வந்து விதை கடந்த ஆட்சியில அதுக்கு முன்ன ஆட்சியிலேயே போட்ட விதைகள் தான் இப்ப முளைக்குது. ஓவரா இந்த கொரோனாவுக்கு பிறகு சாராயம் குடிக்கிறது, பிராந்தி குடிக்கிறது, நம்ம கஞ்சா எல்லாம் ரொம்ப லாஸ்ட். அதுக்கு மேல போதை, சும்மாவே கொஞ்சம் சாக்லேட் மாதிரி வைக்கிறான், கொக்கைன் ஒண்ணு வைக்கிறானுங்க, நக்கலாம் போதும் ஏதோ ஒன்று பண்ண நிறைய போதைகள் உருவாயிடுச்சு. அதனால வந்து இதுல அடிமையாகி நிறைய இளைஞர்கள் கெட்டு போற காலம் ஆயிடுச்சு. என்ன செய்யறனே தெரியல, அவங்க என்ன செய்யணும் தெரியாம இருக்கிறாங்க. அதே நேரத்தில் பெண்கள் அந்த பாலியல் வன்கொடுமை, இதனால வந்து அவனுக்கு போதைக்கு அடிமையானா எல்லா தவறும் செய்வான். அவன் பெண்களை கெடுக்கிறது, அதாவது வெற்று கொலை கொள்ளை கற்பழிப்பு எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிற அந்த போதை. அதுல மாஸ்டர் படத்துல விஜய் அவர்களே வசனம் பேசுவாரு, போதை ஒரு அரசியல், போதையை வச்சுதான் எல்லாமே பண்றானுங்க, போதை ஒரு அரசியல் அப்படின்னு டைலாக் வரும். ஆனா அரசியல் ஆயிடுச்சு அது. அந்த போதையை அந்த அரசியலை மாத்தி இளைஞர்களை நல்ல இளைஞரை உருவாக்கணும். பெண்களுக்கு போதிய பாதுகாப்புக்கு சிங்கப்பெண்கள் அதிரடி படம் வச்சிருக்காங்க. அதன் மூலமா அதிரடியாக நடவடிக்கை எடுத்தாங்கன்னா ஒரு நம்பிக்கை மக்களுக்கு வந்து, மக்கள் வந்து நம்பிக்கை இழந்துருக்கு வேகமா செய்யறாங்க. ஆனா எதிர்கட்சிகள் அவர் நம்பிக்கை இழக்கிற மாதிரி சில எல்லாம் சொல்றாங்க, என்ன இப்படி பண்ணாரு, என்ன அதுக்குள்ள எல்லாம் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அதை மீறி செய்வார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. மிகவும் அமைதியாக, அமைதி புரட்சி மாதிரி அவர் பண்றாரு. எதை இன்டர்வியூ கொடுக்க மாட்டேங்காரு, பிரஸ்ஸை பார்க்க மாட்டேங்காருன்னு. அதில் பிரஸ் நம்ம செய்யறத செயல்பாடு பிரஸ் போடட்டும், பார்க்க வேண்டியது அவசியம் இல்லைன்ற மாதிரி மோடிஜி பிரதமர் அவர்களே இத்தனை வருஷம் 13 வருஷம் ஆகுது தனியா பிரஸ் மீட்லாம் வச்சதில்லை, இருக்கிறது செய்யறாரு, போடுங்க. உலகெங்கும் அவர் பெருமையா தான் இருக்காரு. அது மாதிரி இவரும் தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய பெருமைக்குரிய முதல்வர் வருவாரு. இந்த சிலம்பத்தை கையில் எடுத்து அதுக்கு உரிய அங்கீகாரத்தை கொடுத்தார் சிலம்ப ஆசான்கள், சிலம்ப லட்சக்கணக்கான மாணவர்கள், ஆயிரக்கணக்கான ஆசான்கள் அவருக்கு மிகவும் என்ன சொல்லுவோம் பாராட்டுவோம் என்பதை தெரிவித்து, உலக சிலம்ப ஆசான்கள் ஒருங்கிணைந்த சங்கத்தின் மூலமாக அதற்கான எல்லா முயற்சியும் தலைவர் மரியாதைக்குரிய என்ஆர் தனபாலன் அவர்கள் மூலமாக நாங்கள் எடுப்போம் என்பதை உறுதிபட சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இப்ப நீங்க பேசும்போது சொன்னீங்க 2019 தமிழ்நாட்டுல சிலம்பத்தை ரத்து பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து பல அமைப்புகள் உருவாயிடுச்சு. நீங்க வந்து இப்ப வந்து உலக சிலம்ப ஆசான்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஒருங்கிணை சங்கத்துல பொதுச் செயலாளராக இருக்கிறீங்க. ஆனா நீங்களே ஒரு அமைப்பு வச்சிருக்கீங்கல்ல, என்ன அமைப்பு? ஏதோ ஆதித்தனார் சிலம்ப கலைக்கூடம் வச்சிருக்கீங்க. ஆதித்தனார் சிலம்ப கலைக்கூடம் அந்த தமிழ்நாடு சிலம்பாட்ட கழகம் தொடங்குறதுக்கு முன்னாலேயே ஆரம்பிச்ச அமைப்பு அது. அது பழைய அமைப்பு. அது தமிழ்நாடு சிலம்பாட்ட கழகம் ஆரம்பிக்கும் போது ஆதித்தனார் சிலம்ப கழகம் அந்த இதுல நம்ம கிளப்பை சேர்த்து திருவள்ளூர் மாவட்ட சிலம்பாட்ட கழகம் இணைஞ்சி ஏறக்குறைய அதுல நான் ஒரு மாவட்ட செயலாளராக இருந்து 9 முறை அந்த மாவட்டம் தமிழ்நாட்டில் எங்க போய் விளையாண்டாலும் வின் பண்ற அளவுக்கு வீரர்களை உருவாக்கி வைத்திருந்தோம். அதுக்கு வீரர்கள் நல்லா சப்போர்ட்டா இருந்தாங்க. அதனால வந்து
என்னோட அமைப்பு தனி அமைப்பு இல்லை. தனியா அமைப்பு இருக்கலாம், பேர் இருக்கு. இப்ப பெருந்தலைவர் காமராஜர் சிலம்பட்ட கழகம், அப்புறம் வந்து அண்ணா சிலம்பட்ட கழகம், எம்ஜிஆர் சிலம்பட்ட கழகம் நிறைய இருக்கு. திருவள்ளூர் மாவட்டத்துல எம்ஜிஆர் பேர்லயே 4-5 சிலம்ப கழகம் இருக்கு. அது தனி சிலம்ப கழகம். ஆனா தமிழ்நாடு சிலம்பம் கமிட்டி, தமிழ்நாடு சிலம்பம் பேரவை, தமிழ்நாடு தற்காப்பு சிலம்பம், தமிழ்நாடு சிலம்ப கழகம் இப்படின்னு இருக்கு. இது மாதிரி நிறைய வச்சிருக்காங்க. இதெல்லாமே தான் தமிழ்நாட்டில இருந்து வெறுப்பாய் வெளியே வந்து அதனுடைய போக்கு பிடிக்காம தனித்தனியா உருவானது. இப்ப எல்லாமே ஸ்டடி ஆச்சு, இனிமே அரசாங்கம் சரி பண்ணுவாங்க, ஸ்டடி அவங்க பண்ணாலும் நம்பலாம் அப்படின்னு எல்லாரும் அப்படி தயாரா இருப்பாங்க. தலைவர் என்ன தனபாலன் அவர்கள் மூலம் அவர் அழைப்பை ஏற்றால், மற்ற அழைப்புனா கொஞ்சம் கஷ்டம், அவர் அழைப்பு ஏற்றால் வருவாங்க, கலந்து பேசி மொத்தமா அரசாங்கத்தை பார்க்கலாம். இல்ல அரசாங்கத்துக்கிட்ட ஆதரவு அர்ஜுனா அமைச்சர் அவர்களை சொல்லி அவர் ஒரு தேதி கொடுத்தாரு, எல்லாரும் அங்கே வர வச்சு கூட அங்கே பேசி ஒரு நல்ல தீர்வை கொண்டு வரலாம் என்று நம்புகிறோம். இல்ல தாவேக ஆட்சி வந்து சிலம்பத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நீங்க சொல்ற மாதிரி ஒரு வாரியம் அமைப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா அமைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு உண்டான முயற்சிகளை மற்ற அரசாங்கத்தை விட இவர் விளையாட்டு அமைச்சர், அவரு சினிமால இருந்து முதல்வர் ஆனதுனால அவருக்கு விளையாட்டு இந்த சண்டைகள்லாம் தெரியும், சிலம்பத்தை பத்தி தெரியும். ஏற்கனவே இன்னும் சொல்ல போனா 95ல முதல்வருக்கு சிலம்பம் கத்துக் கொடுக்கறதுக்கு போயிருந்தேன் நான், அவங்க அப்பா சொல்லி. நீங்க கத்தூருக்கு போயிருக்கீங்க? கத்தூருக்கு போனேன். முதல்வருக்கு கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி ஒரு மாசம் தள்ளானாங்க. அதுக்குள்ள நான் மலேசியா போயிருந்தேன், 96ல மலேசியா போனேன். அப்ப அவங்க முதல்வர் வந்து காதலுக்கு மரியாதை, பூவை உனக்காக, அந்த படங்கள்லாம் ஹிட்டா கொஞ்சம் ஹீரோ சூப்பர் ஹீரோ ஆனாங்க. அது பிரேக் ஆயிடுச்சு. அதனால வந்து ரொம்ப விரும்புறாங்க, கண்டிப்பா கத்துக்கணும், இந்த இடம் பத்துமா, மேல போலாமா, மாடியில கேள்வி ஆர்வமா இருந்தாங்க. நிச்சயமாக சிலம்பத்திற்கு ஒரு எதிர்காலத்தை உருவாக்கி தருவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கிறது. ஆனா தீவிர முயற்சி செய்வோம், அதுக்காக இருக்க மாட்டோம். முயற்சி செய்து அதை பெறுவோம், அந்த உரிமையை. கண்டிப்பா முயற்சி திருவினையாக்கும் சொல்லுவாங்க. நீங்களும் ஒவ்வொரு ஆட்சியும் போது விளையாட்டுத்துறை அமைச்சரை சந்திச்சு பல மனுக்கள் கோரிக்கை கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. பார்ப்போம் இந்த ஆட்சியிலேயாவது அது உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுதா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். எஜிஎஃப்ஐலயும் ஸ்கூல் கேம் பெட்டர்ஸ் ஆஃப் இந்தியாலையும் சிலம்பம் வரணும். அது இல்லைன்னா கவர்மெண்ட் மூலம் சொல்லணும். அதை கேலோ இந்தியால இல்லை சிலம்பம் வந்து போட்டியா நடக்கணும் எங்க நடந்தாலும். அதாவது ஆதவர்ஜுனா விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து தேசிய போட்டிகளை தமிழ்நாட்டில் நடத்துறதுக்கு வாய்ப்பு கேட்டிருக்காங்க. மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் சொல்லி அது என்ன செலவோ நீங்க பண்ணீங்க, நாங்கள் பண்ணித்தரோம் நல்லான்னு. இப்படி அப்படி பண்ணும்போது அதுக்குள்ளேயும் இந்தியா லெவலில் இருக்கிற சிலம்ப அமைப்புகளை வந்து போட்டியை நம்ம நடத்தும் போதாவது தேசிய போட்டியில் சிலம்பம் வைக்கிற மாதிரி சொல்லலாம்னு இருக்கிறோம். எங்களுடைய முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா பச்சை தமிழன் நல்ல ஆதரவு கொடுக்கணும். நீங்க நன்றி.